ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சுடிதார் கட் பண்ணுறது அப்புறம் தைக்கிறத பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். எந்த அளவுக்கு ஈஸியாக சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு துணியை 4ஆக மடித்து போட்டுட்டு மொத்த ஹைட்டை நீங்கள் குறிச்சிக்கோங்க. மொத்த ஹைட்டு குறித்ததுக்கப்புறம் 7 இன்ச் கிட்ட ஒரு மார்க்கும், 13.5 ஒரு மார்க்கும், 20 இன்ச்சில் ஒரு மார்க்கும் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 4 புள்ளியுமே ஒரு நேர்கோடாக நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இந்த 4 கோடுமே என்ன அளவு அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த 4 புள்ளியையும் 4 கோடாக வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அளவை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது ஷோல்டர் அகலம். அந்த ஷோல்டர் அகலம் 7 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 டாட்டையும் ஒரு நேர்கோடாக வரைஞ்சதுக்கப்புறம் எல் ஷேப்பில் இருக்குது இல்லையா, அந்த 2 கோடும் ஜாயின் பண்ணுற இடத்துலேருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கர்வாக நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அதை தான் ஆர்ம் ஹோல் கர்வு. இப்போ நான் டாட்டாக வரைகிறேன் இல்லையா, இந்த இது ஃப்ரண்ட்டு பக்கம் வரும், ஃப்ரண்ட்டு பார்ட்டில் வரும். கொஞ்சம் 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி வெட்டணும் அப்படின்னா உங்களுக்கு டாப்பில் சுருக்கம் வராது. அதுக்காக தான் இப்போ நான் வரைகிற வித்து பஸ்ட்டு சைஸு, இது வெயிஸ்ட்டு, 3ஆவதாக வரைகிற கோடு ஹிப் சைஸு. இப்போ இந்த 3ஐயுமே ஒரு நேராக இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம அகலம் எல்லாத்தையும் குறிச்சிட்டோம். இப்போ உள்ளே விடுவோம் இல்லையா துணி, அதுக்கு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஹிப் பக்கம் மட்டும் 1 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 3 இதையுமே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம உள்ளே எக்ஸ்ட்ராவாக விடுற துணி. இப்போ இதையும் ஓப்பன் கிட்ட, அதாவது சைடு ஸ்லிட்டு கிட்ட நான் 1 இன்ச்சு மட்டும் விட்டுக்கிறேன். ஏன்னா அங்கே 1.5 இன்ச்சு தேவையில்லை, அதனால். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணி முடித்தாச்சு. அதுக்கப்புறம் நெக்லைன் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்லைன் 2.5 இன்ச்சு குறிச்சிட்டு, அதுக்கப்புறம் ஷோல்டரில் 1/2 இன்ச்சு இந்த மாதிரி கொஞ்சம் சாய்வாக நான் குறித்து கட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் ஷோல்டர் தூக்கிட்டு இல்லாமல் கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ நம்ம வரைஞ்ச அதே அளவை வச்சு அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி வரைஞ்சிருக்கோமோ அதே மாதிரியே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஃபிட்டாக போடணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபிட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த அளவு எல்லாத்தையுமே இப்போ நான் வரைஞ்சேன்ல, இந்த அளவு எல்லாத்தையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கடகடன்னு நீங்கள் கட் பண்ணி தச்சுக்கரலாம். இதுக்கப்புறம் நம்ம நெக்கு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரண்ட் சைடு 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை மறக்காமல் ட்ரிம் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்லைன் கட் பண்ணிக்கலாம். கீழே ஒரு 1 இன்ச்சு மேலே ஏற்றி இந்த மாதிரி கர்வாக நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் 2 பக்கம் தொங்கிட்டு இல்லாமல் கொஞ்சம் கர்வாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடு நெக்லைன் நான் 5 வைக்க போகிறேன், பேக் சைடு 6 வைக்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ ஹைட்டு உங்களோட கம்ஃபர்டபுளாக எவ்வளோ வச்சா பிடிக்குமோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. நான் இவங்களுக்கு ஃப்ரண்ட்டு பக்கம் 5ம் பேக் சைடு 6ம் வச்சு கட் பண்ணுறேன். ஃப்ரண்ட் சைடு டைமண்ட் நெக்கு நான் வச்சேன், பேக் சைடு ரவுண்ட் நெக் வச்சேன். டைமண்ட் நெக்காக இருக்கட்டும், ரவுண்ட் நெக்காக இருக்கட்டும், எப்படி ப்ராப்பராக கட் பண்ணுறது அப்படின்றத நான் காமிச்சிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டைமண்ட் நெக்கு தைக்கிறதுக்கு இப்போ நான் ஹைட்டு வரைஞ்சேன் இல்லையா, அந்த இடத்துல இருந்து ஒரு கொஞ்சம் 2.5 இன்ச்சுக்கு தள்ளி ஒரு 1/4 இன்ச்சு இல்லைன்னா 1/2 இன்ச்சு தள்ளி இந்த மாதிரி நான் வரைஞ்சி வெட்டியிருப்பேன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம்
பேக் சைடு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு வந்து ரொம்ப ஏற்றி இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, 5 வந்து உங்களுக்கு ரொம்ப ஏற்றி இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இறக்கி வச்சுக்கோங்க. இல்லை 5 வந்து இறக்கி இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதை விட 4.5 அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வைக்க பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. பேக் சைடு வந்து நான் 6 வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில். இவங்களுக்கு ரொம்ப அகலமாக ரவுண்ட் நெக் இருந்தால் பிடிக்காது, அதனால் நான் கொஞ்சம் ஒடுக்கமாகவே வெட்டியிருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம கழுத்தும் வெட்டி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கை வெட்டிக்கலாம். கையில் வந்து டோட்டல் ஹைட் எனக்கு எவ்வளோ வேணுமோ அந்த ஹைட்டை நான் வெட்டி எடுத்துக்கிட்டு கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு தான் நான் விட்டுருக்கேன். அப்படியே லைனிங்கை வச்சு திருப்பி தைப்பேன், அதனால் எனக்கு 1/2 இன்ச்சு போதும் கைக்கு மடக்கி தைக்கிறதுக்கு. அதனால் 1/2 இன்ச்சு மட்டும் விட்டுருக்கேன். அகலம் கை அகலம் வந்து 7 குறிச்சிட்டு டோட்டல் ஹைட்டிலேருந்து ஒரு 2 இன்ச்சு இல்லைன்னா 2.5 இன்ச்சு மட்டும் நீங்கள் குறைச்சி இந்த மாதிரி ஒரு வளைவாக நீங்கள் வரைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கீழே உங்களுக்கு அகலம் எவ்வளோ வேணுமோ கை அதுவும் நீங்கள் குறிச்சிக்கிட்டு ஒரு லைன் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. 2வது லைன் வந்து அதுதான் மெயினாக நம்ம தைக்க போகிறது. 2வது லைன் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணோம்ல, அது வந்து உள்ளே துணி விடுறதுக்கு 1.5 இன்ச்சு நான் உள்ளே துணி விடுறதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஃபேப்ரிக் விட்டுருக்கேன். அவ்வளோதான். அகலத்தை வந்து நம்ம ட்ரிம் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட்டையும் ட்ரிம் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் முன்பக்கம் வரும். பாடியிலையும் ட்ரிம் பண்ணியிருக்கோம், கையிலையும் ட்ரிம் பண்ணியிருக்கோம். அப்போம்போது ஃபிட்டாக வரும். அவ்வளோதான். நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். சுடிதார் கட் பண்ணி முடிச்சிட்டோம். எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணிட்டோம் இல்லையா. தைக்கிறதும் ரொம்ப ஈஸியாக தைப்போம். முன்பக்கம் தைச்சி எடுத்துக்கலாம். முன்பக்கம் தைக்கிறதுக்கு சுடிதாரோட மெயின் ஃபேப்ரிக் இருக்கும் இல்லையா, அதை வந்து நல்ல பக்கம் எடுத்துகிட்டு நல்ல பக்கம் இந்த லைனிங்கை இந்த மாதிரி நல்லா கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கழுத்தை தைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம டைமண்ட் ஷேப்பில் தானே நம்ம வெட்டியிருக்கோம், அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தைச்சி எடுத்துக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கம் லைனிங்கை வந்து இந்த மாதிரி கரெக்டாக வச்சு தைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல பக்கம் தைச்சி எடுத்ததுக்கப்புறம் லைனிங் துணியை ரைட் சைடு வச்சு தைச்சாதான் தைச்சி முடித்ததுக்கப்புறம் கழுத்து தைச்சதுக்கப்புறம் அந்த கழுத்தில் வந்து டேர்னிங் வரும் இல்லையா, அது எல்லாத்தையும் கரெக்டாக ட்ரிம் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி திருப்புறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரிம் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த லைனிங்கை வந்து இந்த நான் காமிக்கிற மாதிரியே லைனிங்கை சுடிதாரோட ராங் சைடு வந்து இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. இது வந்து பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் நீங்கள் கேன்வாஸ் வச்சு தைக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா ஃபேப்ரிக்கை வச்சு நீங்கள் கழுத்து தைக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் விட பிகினர்ஸ்க்கு வந்து இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து லைனிங்கை வந்து ராங் சைடு திருப்பினதுக்கப்புறம் நீங்கள் அது அப்பையும் ஒரு தையல் வச்சுக்கோங்க. நான் ஒரே ஒரு தையல் தான் போட்டுக்கிற போகிறேன். ஏன்னா பேண்ட்டில் வந்து டிசைன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை வந்து நான் வெட்டி கழுத்துக்கும் கைக்கும் அப்புறம் சுடிதார் கீழேயும் பார்டர் மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இமேஜில் நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, அந்த மாதிரி நான் டிசைன் பண்ண போகிறேன். அதுக்காக கழுத்தில் ஒரே ஒரு தையல் மட்டும் நான் போட்டுக்கிறேன். இல்லை நீங்கள் எந்த டிசைனுமே கொடுக்கலைன்னா கழுத்தில் 3 தையல் போடுங்க, கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு விட்டு. அப்போது உங்களுக்கு பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ நான் கழுத்து தைச்சதுக்கப்புறம் கையோட நான் மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங்கையும் இந்த மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி தையல் போட்டிங்கன்னா முன்பக்கத்தையும் பின்பக்கத்தையும் வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த பிசுறுமே இருக்காது, நீட்டாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பக்கமே முன்பக்கமாக இருக்கட்டும் பின்பக்கமாக இருக்கட்டும் இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக வர்ற லைனிங் ஃபேப்ரிக்கை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா லைனிங் நம்ம முன்ன பின்ன தான் வெட்டுவோம். அதை நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். ஆனால் மெயின் ஃபேப்ரிக்கை வந்து நம்ம ட்ரிம் பண்ணி வெட்டிடக்கூடாது, லைனிங்கோடு சேர்த்து வெட்டிடக்கூடாது. மெஷர்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் வித்தியாசம் வந்துடும். அதுக்காக தான் 2யுமே சேமாக எடுத்து வச்சு நான் அட்டாச் பண்ணுறேன்ல, அந்த மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஷோல்டர் அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சு நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. அது கழுத்து இறங்கிட்டே வருதுன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரிம் பண்ணி விட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் ஃப்ரண்ட் சைடு எந்த மாதிரி பண்ணேனோ அதே மாதிரியே பேக் சைடும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வட்டமாக
வட்டமாக நீங்கள் வந்து தைச்சிட்டு ரைட் சைடு உள்ள அந்த லைனிங்கை வந்து ராங் சைடு திருப்பி விட்டிங்கன்னா அவ்வளோதான், சரியாயிடும். ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரவுண்ட் நெக் வந்து கொஞ்சம் ஒடுக்கமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீப்பாக நீங்கள் தைச்சிக்கோங்க. ஏன்னா கஸ்டமருக்கு இந்த மாதிரி தான் அவங்க விருப்பப்படுவாங்க. அதனால் நான் இவ்வளோ ஒடுக்கமாக தைச்சிருக்கேன். இல்லைன்னா கொஞ்சம் அகலமாக தைச்சிங்கன்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ஒவ்வொருத்தவங்களோட கம்ஃபர்டபுள், அவங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி தானே போட முடியும். அதனால் நான் இந்த மாதிரி தைச்சிருக்கேன். இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிவிட்டு எந்த நெக்காக இருந்தாலுமே அந்த டேர்னிங்கில் வந்து ட்ரிம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஈஸியாக தைக்கும்போது கொஞ்சம் இந்த மாதிரி அழகாக நீட்டாக வரும். அதுக்காக தான். இப்போ இந்த மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு தள்ளியே வச்சு தையல் போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு நம்ம எந்த மாதிரி பண்ணோமோ அதே மெத்தடு தான் பேக் சைடுக்கும். ரொம்ப ஈஸியாக சுடிதார் நீங்களும் தைக்கலாம். உங்களுக்கு நீங்களே சுடிதார் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஈஸியாக நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் தைக்கிறதும் நான் ரொம்ப ஈஸியாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். புரியலைனாலும் கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள். இதோட ஈஸியாக எப்படி சொல்லித்தரணுமோ அதை நான் யோசித்து உங்களுக்கு இன்னொரு வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணுறேன். என்னோடய சேனலில் நிறையா வீடியோ போட்டிருக்கேன். எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கவுன்லேருந்து சிகரெட் பேண்ட்டு, பட்டியாலா பேண்ட்டு, கேதரிங் பேண்ட்டு, எல்லா டிசைனுமே, அப்புறம் ப்ளவுஸ், பேக் நெக்கு எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக மறக்காமல் செக் பண்ணிவிட்டு அதை பற்றியும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சுடிதார் தைச்சி கொடுக்குறதுனாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக நான் பண்ணித்தரேன். இந்த சுடிதாருக்கு பேண்ட்டையும் டாப்பையும் சேர்த்தே நான் 300 தான் சார்ஜ் பண்ணேன். அதே மாதிரி உங்களுக்கும் சுடிதார் தைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோ ஆடியோவில் ஏதாச்சும் குறை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் அதை திருத்திக்கிறேன். அப்புறம் கண்டிப்பாக மியூசிக் போட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணவா இல்லைனா வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ அப்லோட் பண்ணவான்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? ஃப்ரண்ட் சைடில் எப்படி நம்ம ட்ரிம் பண்ணோமோ அதே மாதிரியே ஷோல்டரில் 1/4 இன்ச்சு பேக் சைடும் ட்ரிம் பண்ணி ரெண்டையுமே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம தைக்க போகிறோம். சேம் மெத்தடு தான். நல்ல பக்கம் மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கம் லைனிங்கை இந்த மாதிரி நம்ம லே பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் அளவு ஒரு தையல் போட்டுட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த லைனிங்கை வந்து இந்த மாதிரி நீங்கள் திருப்பிக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடு வந்து இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். சுடிதாரோட முன்பக்கம் பின்பக்கம் ஸ்லீவ் 3க்குமே இதே சேம் ப்ரொசீஜர் தான். பிகினர்ஸ் வந்து இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்ல பக்கம் திருப்பிட்டு ஒரு தையல் போட்டுட்டு லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் ஒன்றா வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே 2 ஸ்லீவுக்குமே நீங்கள் பண்ணிக்கோங்க. கரெக்டாக எந்த ஏற்றம் இறக்கம் இல்லாமல் சேமாக வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணணும். அதுதான் விஷயமே, மற்ற ஒன்றுமே கிடையாது. நம்ம 1/2 இன்ச்சு வந்து ட்ரிம் பண்ணி விட்டோம் இல்லையா ஃப்ரண்ட் சைடு, அதை வந்து நீங்கள் மடித்து போடும்போது தெரியணும், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஒரு 1/4 இன்ச் கிடையாது, ஒரு 1/2 இன்ச்சாச்சும் உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு ஃபிட்டாக இருக்கும். ஃப்ரண்ட் சைடு வந்து ஒரு மாதிரி லூஸாக வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரிம் பண்ணி தைச்சி போட்டு பார்த்தீங்கன்னா ஃபிட்டாக இருக்கும், லூஸ் விழுகாது. ஃப்ரண்ட் சைடு ப்ளவுஸ் மாதிரியே தான் இதுவும். ஃபிட்டாக போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா உடம்புலையும் நீங்கள் 1/2 இன்ச்சு வந்து ட்ரிம் பண்ணி விடணும், ஸ்லீவ்லேயும் 1/2 இன்ச்சு வந்து ட்ரிம் பண்ணி விடணும். நம்ம அந்த கைக்கு பண்ண மாதிரியே இந்த ஸ்லீவுக்கும் நல்ல பக்கம் மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கம் லைனிங்கை லே பண்ணிவிட்டு அதை ராங் சைடு எடுத்து விட்டு லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் அட்டாச் பண்ணி எடுத்து விட்டுக்கோங்க. சேம் ப்ரொசீஜர் தான். லைனிங்கை தான் நீங்கள் ட்ரிம் பண்ணி விடணும், மெயின் ஃபேப்ரிக் கிடையாது.
முன்பக்கம் ட்ரிம் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் உடம்புல வந்து அட்டாச் பண்ணும்போது, கையை அட்டாச் பண்ணும்போது நீங்கள் மாற்றி தைக்காமல் இருப்பீங்க. இப்போ வந்து நெக்லைனில் வந்து நம்ம டிசைன் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி பேண்ட்டில் இப்போ நான் பார்டர் கொடுக்குறேன் இல்லையா, அந்த டிசைன் வந்து பேண்ட்டில் தான் இருந்துச்சு. அதை வந்து பேண்ட்டில் கொடுத்தா அவ்வளோவா லுக்காக தெரியாது. அதனால் நான் இதை வந்து டாப்க்கு வந்து மாற்றிட்டேன். இந்த மாதிரி நெக்லைனில் நான் ட்ரை பண்ணி பார்த்தா, ஆல்ரெடி நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அது கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு. அதனால தான் நான் இதுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்துருக்கேன். டைமண்ட் ஷேப் வந்து எப்படி டர்ன் பண்ணுறது, பார்டர் வச்சு பெரிய பார்டர் வச்சு எப்படி டர்ன் பண்ணுறது அப்படின்னு தெரியலைன்னா இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டைமண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக வரும். டர்னிங்கில் ஈஸியாகவும் இருக்கும், உங்களுக்கு ப்ராப்பர் ஃபினிஷிங் இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக ரொம்ப பொறுமையாகவே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பொறுமையாகவே ட்ரை பண்ணி பாருங்கள். டர்னிங்கில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து நீடில் வந்து லே பண்ணிக்கணும். நான் வந்து தைக்கும்போது சொல்கிறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் வந்து வரும் இல்லையா, ஸ்ட்ரெயிட் லைன் வந்ததுக்கப்புறம் அந்த நீடில் வந்து ஃபேப்ரிக்கில் ஸ்ட்ரெயிட்டாக லே பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம வந்து டர்ன் பண்ணணும். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இங்கே வந்து நீடில் லே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு தையல் போட்டுட்டு அங்கேயும் நீடில் லே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் துணியை உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்போ தான் நீங்கள் தையல் போட்டால் கொஞ்சம் கரெக்டாக வரும். நீடில் லே பண்ணாமல் நீங்கள் துணியை திருப்பக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிவிட்டு அது பக்கத்தில் வரும்போது இந்த மாதிரி நீங்கள் மடிச்சுட்டு மடிக்கும்போது அந்த கோடு வந்து கரெக்டாக வரணும். மடித்தது அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நான் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி. அப்போ தான் பார்க்க வந்து நீட்டாக இருக்கும். நீடில் லே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் துணியை திருப்பணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக டைமண்ட் நெக்கில் பார்டர் வச்சு நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். இந்த பார்டர் வந்து ஒரு 1.5 இன்ச்சு இருக்கும். சின்ன ஒரு அகலம் கம்மியான பார்டர்னால் நம்ம ஈஸியாக அந்த லேஸ் மாதிரி அதெல்லாம் வச்சு ஈஸியாக திருப்பிடலாம். ஆனால் கொஞ்சம் அகலமாக இருந்துச்சுன்னா திருப்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன், அவங்க வந்து இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் டைமண்ட் ஷேப்க்கு வந்து நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கூட நான் சொல்லியிருக்கேன் என்னோடய சேனலில். அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் இதே மாதிரி டிசைனை வந்து நம்ம கீழேயும் கொடுத்துக்கலாம். கீழே அட்டாச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் மடக்கி தைச்சிக்கோங்க. டாப்பை வந்து நீங்கள் மடக்கி தைச்சிட்டு இந்த மாதிரி 2 மடக்கு மடக்கி தைச்சிக்கோங்க. பிசுறு தெரியாமல் மடக்கி தைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பார்டரை அட்டாச் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இது வந்து நீங்கள் ஒரு தையல் போட்டாலே போதும். ஏன்னா பார்டர் அட்டாச் பண்ண போகிறீங்க இல்லையா, அதனால் ஒரே ஒரு தையல் போட்டுக்கோங்க. 2 மடக்கி பிசுறு தெரியாமல் மடக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு தையல் போட்டுட்டு நேர் பக்கம் எடுத்துட்டு பார்டரை அட்டாச் பண்ணிக்கோங்க. டாப்பு வந்து கொஞ்சம் பிளெயினாக இருக்குது இல்லையா, அதனால தான் நான் இந்த பார்டர் வச்சேன். இந்த பார்டர் வந்து ஒரு கால் இன்ச்சு கிடையாது, 0 சம்திங் விட்டுட்டு இந்த மாதிரி அட்டாச் பண்ணிங்கன்னா கீழே வந்து பைப்பிங் கொடுத்த மாதிரியே ஃபீல் ஆகும். கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பைப்பிங் கொடுத்த மாதிரியே இருக்குது இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக விட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த சுடிதார் கொஞ்சம் டாப்பு சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் இந்த பார்டர் வச்சா கொஞ்சம் லுக்காக இருக்குமேனு இந்த இதை நான் ட்ரை பண்ணேன். இந்த பார்டர் வச்சு நான் சுடிதார் ட்ரை பண்ணியிருக்கேன் இல்லையா, இது நல்லா இருக்கா, இல்லைன்னா அந்த சுடிதார் டாப்பை வந்து சிம்பிளாக தைச்சாவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. இப்போ பார்டர் தைச்சி முடிச்சாச்சு. ஸ்லீவுக்கும் நம்ம பார்டர் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவுக்கு வந்து கொஞ்சம் அகலம் கம்மியாக வச்சு தைச்சிருக்கலாம். ஆனால்
கழுத்துக்கும் கீழே டாப் சுடிதார் கீழேயும் நம்ம இதே பார்டர் கொடுத்துட்டோமா, அதனால் கைக்கும் இதே மாதிரி இதே அகலம் கொடுத்தா கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். அதுக்காக தான் இதே அகலம் 1.5 இன்ச்சே வச்சுட்டேன், மடக்கி தைக்காமல். 2 கைக்குமே தைச்சி முடித்ததுக்கப்புறம் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பார்டர் வச்சு சுடிதார் தைக்கவும் கொஞ்சம் லுக்காக நல்லா இருந்துச்சு. ஸ்லீவுக்குமே ஒரு .something ஃபேப்ரிக் ஒரு ப்ளூ கலர் தெரிகிற மாதிரி வச்சுட்டு இந்த பார்டர் அட்டாச் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும். இதுக்கு கொஞ்சம் லாங் தையலே வச்சு பார்டர் அட்டாச் பண்ணிக்கோங்க. நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. இப்படி தான் நம்ம பார்டரை வச்சு டிசைன் பண்ணியிருக்கோம் சுடிதாரை. ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுக்கு கொஞ்சமாவது இந்த மாதிரி டிசைன் வச்சா நல்லாயிருக்குமேன்னு தான் நான் இதை ட்ரை பண்ணேன். இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு சுடிதாரோட 2 நல்ல பக்கமே, முன்பக்கத்தோட நல்ல பக்கமும் பின்பக்கத்தோட நல்ல பக்கமும் பார்த்து இருக்கிற மாதிரி நீங்கள் அந்த துணியை லே பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷோல்டர் ஏற்றி இறக்கி இல்லாமல் கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதப்போ ஒரு ட்ரிக்கு சொல்லியிருப்பேன், அதை கண்டிப்பாக மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி 2 தையல் போட்டுக்கோங்க. லாக் தையல் போடுறேன் இல்லையா, அது ஃபஸ்ட்டு நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா லாக் தையலை ஃபஸ்ட்டு தையல் நான் போட்டேன்ல ஷோல்டருக்கு, அப்போ நீங்கள் லாக் தையல் போடாதீங்க, கொஞ்சம் முன்ன பின்ன வந்துடும். செகண்ட் தையல் போடுறப்ப நீங்கள் லாக் தையல் போட்டிங்கன்னா பிகினர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் திருப்பிட்டு அந்த ட்ரிக் என்னென்னா, திருப்பிட்டு இந்த பிசிறு இருக்கு இல்லையா, இதை பின்பக்கம் எடுத்து விட்டுட்டு அப்புறம் ஒரு தையல் போட்டுக்கோங்க. அப்போ முன்பக்கம் கழுத்து இறங்கிட்டே வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா உங்களோட கஸ்டமரு, அதுக்கு அப்படி இறங்கிட்டே வராது. பின்பக்கம் இந்த பிசிறை எடுத்து விட்டு ஒரு தையல் போட்டிங்கன்னா முன்பக்க கழுத்து முன்னால் இறங்கிட்டே வராது, ஷோல்டரில் கரெக்டாக நிற்கும். அதுக்காக தான் நம்ம இந்த தையல் போடுறது. இப்படி போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும், கழுத்தும் இறங்கிட்டே வராது. அதுக்கப்புறம் ஷோல்டரை கரெக்டாக வெட்டி விட்டுட்டு இப்போ நம்ம கையை ஜாயின் பண்ண போகிறோம். எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா ஃபினிஷிங். இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஷோல்டரோட அகலத்தை மார்க் பண்ணிக்குவோம். 3.25 வச்சுருக்கேன். 3.25 வச்சு ஷோல்டர் 3.25 வச்சுருக்கேன். கையோட ஹைட்டையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. கையோட ஹைட்டு 6.5 வச்சுருக்கேன். 6 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ் தான் இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மற்றபடி நார்மலாக ரெகுலராக தைக்கிறவங்களுக்கு கண்ணளவே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே, ஷோல்டர் அகலம் ஷோல்டர் ஹைட் இவ்வளோ இருந்தால் போதும், ஸ்லீவ் ஹைட் இவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். பிகினர்ஸ்க்கு ரொம்ப நீட்டாக .something கூட டிஃப்ரென்ஸ் இல்லாமல் கரெக்டாக வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக ஹைட்டு நீங்கள் ஜாயின் மார்க் பண்ணிவிட்டு தைச்சிங்கன்னா ரொம்ப நீட்டாக வரும். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்லீவ், இந்த ஸ்லீவ் தைக்கிறப்போ நான் அதை சொல்லலை. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அப்போது நான் சொல்கிறேன் எப்படி சென்டர் பாயிண்ட்டு மார்க் பண்ணி இந்த மாதிரி ஸ்லீவ் கரெக்டாக ஒவ்வொருத்தவங்களுக்கு முன்ன பின்ன வந்துடும். இந்த மிட் பாயிண்ட் இருக்குது இல்லையா, ஸ்லீவுக்கு நம்ம மிட் பாயிண்ட் மார்க் பண்ணோம் இல்லையா, அது கரெக்டாக வராது, முன்ன பின்ன வரும். ஒன்று முன்பக்கமே வந்துடும் அந்த மிட் பாயிண்ட்டு மார்க் பண்ணது, இல்லைனா பின்பக்கம் தள்ளிட்டு வந்துடும். எப்படி கரெக்டாக வச்சு மார்க் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட்டு ஸ்லீவுக்கு நான் சொல்கிறேன். 2 தையல் போட்டுக்கோங்க கைக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி நீங்கள் ஒரு தையல் போட்டுட்டீங்க அப்படின்னா பிரியாமல் இருக்கும். ஓவர்லாக் பதிலாக நீங்கள் அதை போட்டுக்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கு இஷ்டம் இல்லை, நாங்கள் ஓவர்லாக் தான் போட போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஓவர்லாக் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் தள்ளி வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க, துணி பிரியாமல் இருக்கிறதுக்காக. இப்போ ஒரு பக்கம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு ட்ரிம் பண்ணோம் இல்லையா, உடம்புலையும் கையிலையும். இப்போ பாருங்கள், எந்த சுருக்கமே இல்லாமல் ரொம்ப நீட்டாக வந்திருக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு.
கர்வுமே வந்து நீட்டாக வந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்லீவில் வந்து அட்டாச் பண்ணும்போது ஃப்ரண்ட் சைடு ட்ரிம் பண்ணோம் இல்லையா, அது வந்து ஃப்ரண்ட் சைடு தான் வருதா அப்படின்னு நீங்கள் நான் கரெக்டாக பார்த்துக்கோங்க. மிட் பாயிண்ட் வந்து இந்த மாதிரி வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு அந்த இடத்துலேருந்து நீங்கள் போடணும், தையல் போட ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்லீவோட மிட் பாயிண்ட்டும் ஷோல்டரோட மிட் பாயிண்ட்டும் மீட் பண்ணுற இடத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி அப்புறம் அந்த ஸ்லீவ் எங்கே எண்ட் ஆகுதோ அந்த இடத்துல வச்சு நீங்கள் வந்து தையல் போட ஆரம்பிக்கணும். அப்போம்போது ஷோல்டரோட மிட் பாயிண்ட்டும் ஸ்லீவோட மிட் பாயிண்ட்டும் கரெக்டாக மீட் பண்ணும். அதுதான் கரெக்டு மெத்தடும் கூட. உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு ட்ரிம் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அப்போ வந்து கரெக்டாக வரணும் அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து சுடிதார் தானே, எதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃப்ரண்ட் சைடு வந்து ட்ரிம் பண்ணிவிட்டு ஸ்லீவையும் ட்ரிம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ரொம்ப ஃபிட்டாக போடணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. 2 சைடுமே ரொம்ப கர்வ் வந்து ரொம்ப நீட்டாக வந்திருக்கு இல்லையா. இப்போ வந்து நம்ம பாடி தைக்க போகிறோம். பாடி தைக்கிறது எவ்வளோ ஈஸியாக சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக சொல்லியிருப்பேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பஸ்ட்டு சைஸ் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. பஸ்ட்டு சைஸு 21 குறிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் வெயிஸ்ட்டு சைஸு நான் 18 வச்சுக்கிறேன். 18 வச்சு அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹிப் சைஸு வந்து அந்த ட்ரிம் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு அதுக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. அதுக்காக தான் இவ்வளோ ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ட்ரிம் பண்ணுறது. 22 வச்சுட்டு எல்லாத்தையுமே இந்த 3தையுமே நீங்கள் இந்த மாதிரி ஸ்கேலை வச்சு கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கை அகலத்தை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 6 வச்சுட்டு கை அகலத்தையும் பஸ்ட்டு சைஸையும் நேராக வச்சு இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கோடு வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலேயே தையல் போட்டுட்டு வாங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம தைச்சிடலாம். ஷேப்பாக வந்து தைக்க வரமாட்டுது, இல்லைன்னா ஃபுல்லாகவே இந்த பாடி தைக்கிறதா எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிகினர்ஸ் இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் கோடு போட போகிறீங்க, அதுக்கு மேலேயே தையல் போட போகிறீங்க, அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. நான் வந்து உடம்புக்கு 3 தையல் போடுவேன். ஏன்னா கொஞ்சம் நீங்கள் வெயிட் போட்டாலும் பிரித்து விட்டுக்கலாம். அதுக்காக தான் 3 தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக 1 இன்ச்சு நான் விட்டுருப்பேன். இதுக்கும் மேலே வந்து நீங்கள் ஃபேப்ரிக் வந்து விட முடியாது. ஏன்னா சைடில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும், அழுத்திட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. அதனால் இதுக்கு மேலே நீங்கள் ஃபேப்ரிக் வந்து உள்ளே விடாதீங்க. 1.5 இன்ச்சு தான் சரியான அளவு. அதுக்கு மேலே விட்டிங்கன்னா உங்களோட விருப்பம்தான். இப்போ வந்து அதே சைடு இதே மாதிரியே இதே மெத்தடை இன்னொரு சைடும் நம்ம மார்க் பண்ணி குறிச்சிட்டு தைச்சிக்கலாம். நம்ம கட் பண்ணும்போது பஸ்ட்டு சைஸு, வெயிஸ்ட்டு சைஸ், ஹிப் சைஸ் நம்ம ட்ரிம் பண்ணி விட்டோம் இல்லையா, எதுக்காகனா கரெக்டாக அதே இடத்துல வச்சு நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம ட்ரிம் பண்ணி விட்டது. இப்போ வந்து இந்த 3ஐயுமே நம்ம இந்த மாதிரி கோடு மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே தையல் போடுறது தான் வேலை. ரொம்ப ஈஸியாக இருக்கும், கரெக்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி தையல் போட்டதுக்கப்புறம் 3 தையல் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் 4, 5 எவ்வளோ வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். 3 தையலே போதும், அதிகமானது தான். 3 தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக ஃபேப்ரிக் இருக்குது இல்லையா, அதில் வந்து நான் ஒரு டிப்ஸு சொல்லித்தரேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது லைட்டாக த்ரெட் இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டே வாங்க. சில பேருக்கு வந்து அந்த மாதிரி த்ரெட்டு இருந்தால் கஸ்டமருக்கு வந்து பிடிக்காது, பார்க்குறதுக்குமே அவ்வளோவா நீட்டாக இருக்காது. அதனால் நீங்கள் லைட்டாக அந்த மாதிரி த்ரெட்டு இருந்தாலுமே பிசிறு தெரியாமல் நல்லா நீட்டாக கட் பண்ணி விட்ருங்க. இதே மாதிரியே நீடில் வந்து ஃபேப்ரிக்கில் லே பண்ணிவிட்டு திருப்பிட்டு 3 தையல் போட்டுக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபுல்லாக எடுத்துகிட்டு கட் பண்ணி விட்டுட்டு தைக்காமல் இந்த மாதிரியே திருப்பி தைச்சிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம 2 சைடுமே 3 தையல் போட்டுட்டோம். அவங்க எவ்வளோனாலும் கஸ்டமர்ஸ் எவ்வளோனாலும் பிரித்து விட்டுட்டு போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஓப்பன் தைச்சிக்கலாம். ஓப்பன் வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ரொம்ப ஸ்லோவாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
ஸ்டார்டிங் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் கூட வச்சு நான் மடிச்சிருக்கேன். மடித்து தைச்சிட்டே வாங்க. தைச்சிட்டே வந்துட்டு ஓப்பன் கிட்ட வர்றப்போ ஃபுல்லாக மேலே வரமே ஓப்பன் சைடு ஸ்லிட்டு மேலே வர இதே அகலம் இருக்கணும். கொஞ்சம் கூட கூடக்கூடாது, குறையக்கூடாது. ஒரே அளவாக இருக்கணும். இந்த இடம் வரும்போது இந்த மாதிரி நீங்கள் மடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வச்சு அந்த நீடில் வந்து லே பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடு இருக்கும் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு 2ஆக மடக்கி ஒரு ஸ்ட்ரெயிட் தையல் போட்டுக்கோங்க. சேமாக வச்சு பிடிச்சிக்கோங்க. ஒரு லாக் தையல் போட்டுட்டு அங்கே நீடில் மறுபடியும் லே பண்ணிவிட்டு மடக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு நீடில் வந்து துணியில் லே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து துணியை மடிச்சுட்டு அப்புறம் வந்து நீங்கள் தையல் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் மடக்கி தையல் போடுறேன் இல்லையா, அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டேர்னிங்கில் வந்து நான் எந்த மாதிரி தைக்கிறேன்னு பாருங்கள். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நேராக தையல் வரலை அப்படின்னா நீங்கள் கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு கூட தைங்க, தப்பே கிடையாது. போக போக உங்களுக்கே பழகிரும். இந்த டேர்னிங்கில் நான் எப்படி தைக்கிறேன் பாருங்கள். நீடில் லே பண்ணிவிட்டு அப்புறம் திருப்புங்க துணியை. அப்போ தான் உங்களுக்கு மாறாது, மடிப்பு அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபூட் ரெஸ்ட்டை இறக்கி விட்டுட்டு அந்த ஃபூட்டை இறக்கி விட்டுட்டு அப்புறம் நீங்கள் தையல் போட ஆரம்பிக்கணும். இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இது வர வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வாங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு நான் கோடு போட்டிருக்கேன் இல்லையா, அது வர ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு அந்த ஊசியை வந்து துணியில் இந்த மாதிரி லே பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் மடக்குங்க. மடக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபூட்டை இறக்கி விட்டுட்டு ஒரு தையல் போடுங்க. லாக் தையல் போட்டுட்டு மறுபடியும் ஊசியை துணியில் இந்த மாதிரி லே பண்ணிவிட்டு துணியில் லே பண்ணிவிட்டு உங்களுக்காக ரொம்ப ஸ்லோவாக காமிச்சிருக்கேன். மறுபடியும் அந்த ஃபூட்டை இறக்கி விட்டுட்டு மடக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தையல் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் தையல் ஒவ்வொருத்தவங்க வந்து செகண்ட் தையல் போடுவாங்க சைடு ஸ்லிட்டுக்கு. ஒவ்வொருத்தவங்க இந்த ஒரே தையலோடு ஸ்டாப் பண்ணிக்குவாங்க. ஆனால் நான் 2 தையல் போடுவேன் சைடு ஸ்லிட்டுக்கு. பார்க்கும்போது அதுதான் நீட்டாக இருக்கும். அதுக்காக நான் 2 தையல் போட்டு எடுத்துக்கிறேன். 2வது தையல் போட்டுக்கோங்க. 2வது தையல் போட்டால் தான் கொஞ்சம் சைடு ஸ்லிட்டுக்கு வந்து பார்க்கவும் நீட்டாக இருக்கும். ப்ராப்பர் லுக்கு கிடைக்கும் நம்மளுக்கு. அதுக்காக தான். இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோலாம் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளவுஸாக இருக்கட்டும், சாரீலேருந்து கவுன் தைப்பாங்க இல்லையா, அதுவாக இருக்கட்டும், எது வேணுனாலும் சொல்லுங்கள். இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா டாட்டு, அந்த இடத்துல நீடில் வந்து இந்த மாதிரி லே பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபூட்டை மேலே ஏற்றி விட்டுட்டு அப்புறம் வந்து நீங்கள் துணியை திருப்புங்க. துணியை திருப்பிட்டு ஃபூட்டை இறக்கி விட்டுட்டு அப்புறம் தையல் போடுங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. 2 பக்கமே இதே மாதிரி பண்ணிக்கோங்க. நான் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கப்புறம் வந்து மென்ஸுக்குமே இந்த ஷர்ட்டு பேண்ட்லாம் போடலாம், வீடியோ போடலாம் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் அப்லோட் பண்ணவா, மென்ஸுக்கும் சேர்த்து வீடியோஸ் அப்லோட் பண்ணவா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள், நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மென்ஸ்க்கு வந்து ஷர்ட்டும் பேண்ட் ஆல்ட்ரேஷன் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆல்ட்ரேஷன் வந்து மென்ஸுக்காக இருக்கட்டும், விமென்ஸ்க்காக இருக்கட்டும், டாப் ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, மென்ஸ் பேண்ட் ஆல்ட்ரேஷன் பண்ணுறது எல்லாத்தையும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் சேனலை. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க.
இந்த டர்னிங்கில் வந்து நீடில் லே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேப்ரிக்கை திருப்பிட்டு ஃபூட்டை இறக்கிட்டு தையல் போடணும். இதை மட்டும் மறந்துடாதீங்க. அவ்வளோதான். இது ஜஸ்ட் ஃபார்முலா மாதிரி தான். ஸ்டார்டிங்கில் நீங்கள் இந்த மாதிரி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். போக போக உங்களுக்கு இதுவே பழக்கமாயிரும். அவ்வளோதான். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபைனல் லுக் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். நான் லாஸ்ட்டு ஒரு தையல் போடுறேன் இல்லையா, நான் ஜூம் பண்ணியே காமிக்கிறேன் பாருங்கள். இந்த தையல் வந்து ஓவர்லாக் பதிலாக நான் இதை போடுவேன். எல்லா கஸ்டமருக்குமே நான் அதை போடுவேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இது ஏன்னா இதுக்கப்புறம் வந்து துணி பிரிஞ்சுட்டே வராது. பார்க்குறதுக்குமே நீட்டான லுக் இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம 1 இன்ச்சு தானே நம்ம உள்ளே விட்டுருக்கோம் பிரித்து விடுறதுக்கு, அது பிரிஞ்சுட்டே வந்துடும் வாஷ் பண்ண. அதனால் இந்த மாதிரி நீங்கள் தையல் போட்டு விட்டுட்டிங்கன்னா இந்த தையலுக்கு மீறி பிரியாது. அதுக்காக தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு எந்தெந்த மாதிரிலாம் வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனல் லுக் கண்டிப்பாக மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபைனல் லுக் பார்த்துட்டு போங்க. 2 சைடுமே ஓவர்லாக் தையல் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா டெய்லி ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.